தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக பெரிய நகரமாக விளங்குகிறது கோயம்புத்தூர். கல்வி வளர்ச்சியிலும் தொழில் வளர்ச்சியிலும் மேம்பட்டுள்ள கோவை மாவட்டத்தின் உள்கட்டமைப்பு சரிவர அமைக்கப்படவில்லை என்பதே அம்மக்களின் நீண்டகால வருத்தமாக உள்ளது. இந்த சமயத்தில் மத்திய அரசு அறிவித்துள்ள ஸ்மார்ட் சிட்டி என்ற வரிசையில் கோவை மாவட்டமும் இடம்பெற்றுள்ளதால் இந்த தேவைகள் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையில் உள்ளனர். கோவை நகரை பொறுத்தவரையில் சாலை மேம்பாடு முதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும். சிறுவாணி தண்ணிக்கு பர்மனெண்ட்டாக கோயம்புத்தூரில் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். அந்த டேமை தூர்வாரி பண்ண முடியும். கோயம்புத்தூரை கொஞ்சம் ரோடு அகலப்படுத்தி இன்னும் கொஞ்சம் கூட நல்லா போடணும். பெங்களூர் சிட்டி மாதிரி ஆக்கணும் கோயம்புத்தூரை. சாலை போக்குவரத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கன்ஜெஷன் ரிலீஃப் ஆன மாதிரி தெரில. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக கோவை நகரம் அதனால் அனுகூலமாகும். தரமான சிபிஎஸ்சி நியாயமான கட்டணத்தோடு இருக்கிற மாதிரி பள்ளிகளை அரசாங்கம் ரெடி பண்ணணும். நல்லா படித்த மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தர எம்எல்ஏவாக இருக்கணும். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை வாய்ப்பு திட்டம் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். தொழில் வளர்ச்சி மற்றும் இதர வளர்ச்சிக்காக விவசாயிகள் தொழிலாளர்களோட நலனுக்காகவும் பாடுபடணும்னு எதிர்பார்க்கிறோம். மேட்டுப்பாளையம் பகுதியிலே தேரம்பாளையத்தில் ஒரு தொழிற்சாலை அமைத்து கருவேப்பிள்ளை பவுடர் அமைக்கின்ற தொழிற்சாலை அமைப்போம் என்று சொல்லி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள். இன்றைய வரைக்கும் அந்த திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. ஆற்றுல தண்ணி சுகாதாரம் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம குடிக்கிறதுக்கு ஒழுங்காக தண்ணி கிடைக்கிறது இல்லை. ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் போயிட்டுருக்கனால நெருக்கடி வருது. இதை ஏதோ ஒரு வகையில் அரசாங்கம் ஏதோ ஒரு வேலை ஒரு பைபாஸ் போட்டோம், 4 வழிச்சாலை போட்டோம், இதை சரி பண்ணியே கொடுக்கணும். ரொம்ப நாள் கோரிக்கையாக அதை நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். எம்எஸ்எம்இ செக்டரில் இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 60 விழுக்காடு இன்றைக்கி பொள்ளாச்சியில் தான் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டுமே சொல்லுது. அதை சந்தைப்படுத்துதல் மட்டும்தான் இங்கே ப்ராப்ளமாக இருக்குது. இந்த பிலிப்பாறை டேமுங்கிறது ஏறக்குறைய ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடியே அரசாங்கத்தால் நிதி ஒதுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது. ஆண்ட அரசாங்கங்கள் அனைத்துமே இதற்கு தயக்கம் காட்டி வருகின்றன. பொள்ளாச்சி வடக்கு ஊராட்சிக்கு உட்பட்ட தேவம்பாடி குளத்தில் இப்போ கடும் வறட்சியினால் சுற்றி இருக்கிற ஒரு 10 கிராமங்கள் 10-20 கிராமங்கள் இப்போ வறட்சியால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. தென்னை மரங்கள் கடும் வறட்சியில் இருக்குது. பிஏபி தண்ணி கொண்டு இங்கே நிறுத்தும் போது இந்த 20 கிராம மக்கள் கட்டாயம் பயன்பெறுவாங்க. பக்கத்தில் இருக்கிற பிஏபி வாய்க்கால் வெட்டி கொண்டு ஏதாவது வடக்குட்டா இந்த 10-300 ஏக்கரா வயல்களும் பாயும். இந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு 10-15 கிலோமீட்டர் உள்ள கிணறுகளும் நிறையும். ஆனமலையாறு நல்லாறு திட்டம் 50 ஆண்டு காலமாக கிடப்பில் போட்டுட்ருக்குறாங்க. ஏன் கிடப்பில் போட்டிருக்கிறாங்கிறதுக்கு ஒரு காரணத்தை இது வரைக்கும் அரசு சொல்லவில்லை. மக்களின் தேவைகள் எதிர்பார்ப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறும் வேட்பாளர்கள் இம்மாவட்டத்திற்கு என்ன செய்ய போகிறார்கள்? ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழாக ஒரு நல்ல சர்வதேச வசதிகளோடு ஒரு மாநகரத்தை மோடி அவர்கள் நம்மளுக்காக உதவி செய்ய காத்துட்டு இருக்காரு. அதற்காக மக்களுடைய பங்களிப்பை நான் முதல்ல கேட்கிறது, உங்களுடைய கனவு என்ன, உங்களுடைய தேவை என்ன அப்படின்னு மக்களுடைய பங்களிப்பை அதிகப்படுத்தி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை இங்க ரொம்ப தீவிரமாக நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிறதா என்னுடைய முதல் வேலையாக இருக்கும். 15,000 கோடி செலவில் மெட்ரோ ரயில் திட்டம், 3,000 கோடி செலவில் உலகத்தர பல்கலைக்கழக திட்டம், 10,000 கோடி செலவில் மேற்கு புறவழிச்சாலை திட்டம், கிடப்பில் போடப்பட்டிருக்கின்ற விமான நிலைய விரிவாக்க திட்டம், தொழிற்துறைகளுக்கான வசதிகளை மேம்படுத்துகின்ற திட்டம், சென்னை பெங்களூரை விட மென்பொருள் உற்பத்தி அதிகம் செய்யக்கூடிய இடமாக கோவை மாநகரை மாற்றுவேன். மெயினாக பார்த்தா தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவாங்க. நான் அதுக்கப்புறம் கட்டமைப்பு வசதிகள் எதுவுமே செஞ்சு கொடுக்கல. ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லை, மல்டி லெவல் கார் பார்க்கிங் இல்லை, திட்டச்சாலைகள் இல்லை. அதனால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது. அதான் இதெல்லாம் பண்ணும்போது தான் கோயம்புத்தூர் டெவலப் ஆகும். நீண்டகால பிரச்சனையாக இருக்கின்ற அவிநாசி அத்திக்கடவு திட்டம், அதேபோல் வனவிலங்குகளால் மக்கள் விவசாயத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது. அதற்குண்டான நிவாரணத்தை அரசு மூலம் ஏற்படுத்துவேன். அதேபோல் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் கழிவுநீர் கலந்த தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அதற்கு நிரந்தர தீர்வு பாதாள சாக்கடை திட்டம் அமைத்தே தீருவேன். அதேபோல் கருவேப்பிலை
கருவேப்பிலை தொழிற்சாலையும் மேட்டுப்பாளையம் தொகுதியிலே அமைப்பேன். நெசவாளர்கள் நிறைந்த பகுதி சிறுமுகை இருப்பதால் அங்கே ஒரு நெசவு பூங்கா அமைத்து அந்த நெசவாளர்களின் வாழ்வில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்ந்தவுடன் அதற்கான ஒளிமயமான வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். மேட்டுப்பாளையம் நகரிலே பவானி ஆற்றிலே கலக்கின்ற கழிவு நீரை சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி தான் நம்ம மக்களுக்கு வழங்குவதற்கு நான் பாடுபடுவேன். இங்கே படித்த இளைஞர்களுக்கும் அவரவருக்கு தரத்துக்கு ஏற்பட்ட ஒரு தொழில்பேட்டையை அமைத்து இந்த மாணவர்களுக்கு நான் முதல் செய்தியாக என்னுடைய பணியை தொழில்பேட்டை அமைப்பேன் என்கின்ற செய்தியை நான் இன்று உங்கள் முன்பு உறுதியளிக்கிறேன். பொள்ளாச்சி நகராட்சிக்கு சேர்ந்த சில நிலங்களையெல்லாம் அதிமுக திமுக ஆக்கிரமம் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நம்ம முழுமையாக திரும்பி மீட்டெடுத்து நகராட்சிக்கு ஒப்படைச்சிருவோம். இப்போ ரோடுங்க, தார் சாலைகள் ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கு சாலைகள் சீரமைக்கப்படும், ரிங் ரோடு மேம்பாலங்கள் கட்டப்படும். அப்புறம் நொய்யல் ஆறில் நிறையா தண்ணி வீணாக போகுது. அதை சரி பண்ணி வாய்க்கால் அமைச்சு கோதவாடி இந்த மாதிரி குளங்களுக்கு கொண்டு நீரில் நிரப்பறக்கு உண்டான வேலைகள் செய்யப்படும். ஆனமலையார் நல்லார் திட்டத்தையும் நீர்த்தேக்க திட்டத்தையும் உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று அறிவித்திருக்கின்றார். அதேபோல் கிடத்துக்கோடு பகுதியில் கோதவாடி குளத்தை நிரப்பக்கூடிய ஒரு திட்டத்தையும் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். தேவம்பாடி வலசு குளத்திற்கும் தண்ணீர் கொண்டு வருவதற்கான திட்டத்தையும் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஐடிஐ தொழிற்பயிற்சி கல்லூரி, செவிலியர் கல்லூரி என நர்ஸ் கல்லூரி, பொள்ளாச்சிக்கு ரிங் ரோடு போன்றவையெல்லாம் உடனடியாக செயல்படுத்தப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். பொள்ளாச்சியை மாவட்ட தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டம் உருவாக்க வேண்டும் என்பது எங்களது முதல் இலக்கு. அதேபோல பொள்ளாச்சியின் முக்கியமான தேவையான அரசு கல்லூரி மற்றும் ஐடிஐ இங்கு ஏழை மாணவர்கள் பயன்படும் வகையில் அதை நிறுவ முயற்சி எடுப்போம். ஆழியாறு மற்றும் பரம்பிக்குளம் அணைகளை தூர்வாருவதும் அதேபோல இருக்கக்கூடிய நீர்ப்பாசன திட்டங்களான ஆனமலையார் நல்லாறு திட்டம் போன்றவற்றையும் முக்கியமான கோரிக்கையான கோதவாடி குளத்திற்கு நொய்யலிலிருந்து வரக்கூடிய தண்ணீரையும் மற்றும் மழைக்காலங்களில் உபரி நீரையும் கொடுத்து அந்த கோதவாடி குளம் மற்றும் தேவம்பாடி வலசு போன்ற பகுதிகளில் உள்ள குளங்களை நிரப்பி அந்த நீர் மேலாண்மையை செய்து அந்த விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பதும். கலைக்கல்லூரி பொள்ளாச்சியிலே கண்டிப்பான முறையிலே செயல்படுத்தப்படும். விவசாயிகளினுடைய தேங்காய், கொப்பரை தேங்காய் நல்ல விலைக்கு, அதாவது கிலோ 120 ரூபாய்க்கு விற்று அவர்களுடைய சிரமங்களை குறைப்பதற்கு நான் பாடுபடுவேன் என்பதை உறுதியளிக்கிறேன். மேம்பாலங்களை அமைத்து போக்குவரத்து நெரிசலை குறைப்பேன் என்பதை உறுதியளிக்கிறேன். பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்திலே இன்னும் நிறைவேற்றப்படாமல் உள்ள ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நல்ல முறையில் நிறைவேற்றி கொடுத்து நீர் சேதாரத்தை தவிர்த்து ஆண்டு முழுவதும் விவசாயிகளுக்கு விவசாயம் செய்வதற்கு சொட்டு நீர் மூலம் இஸ்ரேல் பாசன முறையை பின்பற்றி தண்ணீர் கிடைப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியை தமிழகத்திலேயே ஒரு முன்னோடி சட்டமன்ற தொகுதியாக உருவாக்கி தருவதற்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாறினாலும் ஆட்சிக்கு வந்தவர்கள் அளித்த வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டனவா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளது. தற்போதும் நாம் ஒரு தேர்தலை சந்திக்க உள்ளோம். இந்த முறையாவது வெற்றி பெற்றவர்கள் அளித்த வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேறுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.